ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஊபரில் வந்து வண்டி ஓட்டி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எல்லா செலவும் உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறது, இஎம்ஐ கட்டலாம், அது முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ சிஎன்ஜி போட்டுக்கலாம். எல்லாம் நீங்கள் வழியில் சாப்பிட்றது எல்லா செலவும் போக டெய்லி 3500 நீங்கள் மிச்சம் எடுக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு 7 மணி 8 மணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இடையில நீங்கள் வண்டி நிப்பாட்டுறது. இப்போ சாப்பிட்றோம், ஓகே, அது போக நீங்கள் வண்டி மூவிங்லேயே தான் இருக்கணும். எங்கேயாவது நீங்கள் கொண்டு விட்டுக்கிட்டு புக்கிங் வரும்னா வராது. மூவிங்லேயே வண்டியை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ட்ரிப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு போல் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா சிட்டியெல்லாம் போகும். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு உடனே புக்கிங் கிடைக்கும். நல்லா ஏர்ன் பண்ணலாம். அப்படி நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரிப்பு கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணாமல் அப்படி எடுத்துகிட்டே இருக்கணும். ட்ரிப்பு கிடைக்காது, இந்த இடத்துல புக்கிங் வராதுன்னா வண்டி மூவிங்லேயே இருக்கணும். மூவிங்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் எந்த அளவுக்கு மூவிங்லேயே இருக்குதுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரிப்பு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் டெய்லி. ஆமாம், வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, நார்மலான ஒரு இதாக இருந்தாலும் சரி, என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம காசு ஏர்ன் பண்ண முடியும், எடுக்க முடியும். அதிலேருந்து நம்ம எவ்வளவுக்கு நம்ம வந்து உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அங்கேருந்து நம்ம காசு கிடைக்க தான் செய்யும். ட்ரிப்பு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நல்ல ட்ரிப்பு மேக்ஸிமம் கேன்சல் பண்ணாமல் ரேட்டிங்கை நல்லா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிப்பு கிடச்சிட்டே தான் இருக்கும். புக்கிங் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப தடவை எனக்கு வந்து எப்படி விழும்னா, நான் வந்து போயிட்டே இருப்பேன். அப்படியே ஒரு இடத்துல போய் ஒரு கிலோமீட்ரு முன்னாடி ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே வரும் ஒரு புக்கிங். அதனால் அதை அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் இந்த கஸ்டமரை இறக்கிட்டோன்னா அந்த கஸ்டமர் அங்கே தான் இருக்கும் கரெக்டாக. அதை எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே போயிட்டுருப்போம். அந்த கஸ்டமரை நம்ம இறக்கி விடும்போது, ட்ராப் பண்ணும்போது அதே இடத்துல இருக்கும் கஸ்டமர். நமக்கு அது முன்னாடியே புக்கிங் கொடுத்துட்டே இருப்பான். ஊபர்லேருந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பான். நான் ஊபருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். அதான் உண்மை. இல்லாமல் ஊபருக்கும் எனக்கும் எந்த இதுவும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு டிரைவர் தான். நான் வந்து உண்மை என்னதோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டியூட்டி டைமில் நீங்கள் வேலை பார்க்குற நேரம் கரெக்டாக வேலை பார்க்கணும். ஊபரை நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டிங்களா, அப்புறமா நீங்கள் எங்கேயுமே கை காலை அங்கே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. வந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இறங்கிட வேண்டியது தான். இறங்கி உங்கள் வேலை என்னதோ உண்டோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு சொன்னால் சிட்டிக்குள்ளே ஓட்டினா கூட போதும். சிட்டிலே நமக்கு கஸ்டமர் கிடச்சிட்டே இருக்கும். ரொம்ப நம்ம வெளியே ரொம்ப லாங்லலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. கிடைச்சா போக வேண்டியதுதான். இல்லாட்டி நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தாலும் கூட நமக்கு ட்ரிப்பு நிறையா வரும்போது கூட நமக்கு அதில் உள்ள இன்சென்டிவ் வரை கிடைக்கும். அப்படியே வந்து நல்ல ஏர்ன் பண்ணலாம். குறைஞ்சது நான் வந்து மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3500 வரைக்கும் நமக்கு சம்பாதிக்க முடியும். மாதம் உங்களுடைய செலவு எல்லாமே போக இஎம்ஐ எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய வேறு ஃபியூலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தால வந்து நம்மளுடைய சாப்பாடு செலவு எல்லாமே அதில் போக டெய்லி 3500 நெட்டாக நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம டியூட்டியை கரெக்டாக பார்க்கணும். ஒரு இது கூட மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு புக்கிங்கை வர கேன்சல் பண்ணவோ எடுக்காமலோ இருக்கக்கூடாது. எல்லா புக்கிங்கையும் எடுத்து ஓட்டணும். வாடகை குறைவாக இருக்கும், ஒருவேளை கூடுதலாக இருக்கும், சின்ன பக்கம் நிறைய டிஃப்ரெண்ட்டுகள் வரும். நமக்கு வந்து பீக் டைம் வந்து நல்ல ஒரு 10-20 ரூபா கூட கிடைக்கும். நமக்கு நார்மல் டைமில் ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்கும். நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு காலையில் உள்ள அந்த பீக் டைமும் கிடைக்கும், ஈவினிங் அந்த பீக் டைமும் கிடைக்கும். ரெண்டு இதுலேயுமே நமக்கு கொஞ்சம் காசு வந்துடும். அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா அப்படி நார்மலாக அப்படி இப்போ ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம காசை எடுத்துடலாம். டெய்லி ரொம்ப நேரம் நைட்டு
ஒரு 9 மணி ஆனால் நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. ஆமாம், நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் நான் இப்போ புதுசாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகணுன்னா நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வணக்கம்.